ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் ஏஜ் கேப். அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எஃப்எஃப்குள்ளே போகலாமா? ஒயனுக்கு ஏஜ் 18 அண்ட் ஜங்குக்கோட ஏஜ் 29. ஸோ ஜங்குக் வந்து ஒயனோட அம்மாவோட தம்பி. ஸ்டார்டிங்கில் ஒயன் தான் அவன் அம்மாட்ட அப்படியே கெஞ்சிட்டு இருக்கா. அம்மா, ஏம்மா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாமா, இப்போ தானே நான் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்குள்ளார எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? ஒயன், உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதடி, அதெல்லாம் இப்போ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், சும்மா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காது என்ன. அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ்மா, நான் என்ன படிக்கணுமா? ஹே, நாங்கள் என்ன உன்னை படிக்க வேணாம் நான் சொல்கிறோம், படிடி, தாராளமாக கல்யாணம் பண்ணிட்டு நீ பாட்டுன்னு படி. அம்மா, ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் இப்போதாம்மா ஸ்கூலே முடிச்சேன், அதுக்குள்ளார ஏம்மா எனக்கு கல்யாணம்ன்றீங்க? ஒயன், நீ ஒன்றும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லடி, உன் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அதுதானே என் பிரச்சனையே. ஆ, என்னடி என்ன சொன்ன? ஆ, ஒன்றும் இல்லைம்மா. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு இப்போ மேரேஜ்லாம் வேண்டாம்மா, நான் இன்னும் படிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். ஏ ஒயன், உன்னை நாங்கள் என்னடி படிக்க வேணாம் நான் சொன்னோம், தாராளமாக படிடி, உங்கள் மாமா கூட கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கோ. ஆமா, ஏம்மா இப்படி பண்றீங்க, ஏம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? ஒயன், நான் என்ன வெளியில எவனுக்கும் ஒருத்தவனுக்கு அவனை கட்டி வைக்க போறேன், உன் மாமனுக்கு தானடி உன்னை கட்டி வைக்க போறேன். ஆ, அதுவும் இல்லாம அவன் உன்னை நல்லா பார்த்துப்பாண்டி, ஸோ அதனால சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடி ஆகண்ணே. அம்மா ப்ளீஸ்மா, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன். ஒயன், சொன்னது சொன்னதுதான், உன் லைஃப் நல்லா இருக்கும்டி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்படியே ஒயனோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவ ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. எங்க ஒயன்னா ரூம்ல அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மேரேஜ்ல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த அம்மா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு தெரியல. ஐயோ, இப்போ என்ன பண்றது அப்படின்னு அப்படியே அவளும் புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் தான் கேக்குது. இவ அப்படியே பொறுமையா அவ ரூம் டோரை கொஞ்சமா ஓபன் பண்ணிட்டு அப்படியே பாக்குறா. வயனோட அம்மா போய் அப்படியே கதவை திறந்து விட்டுறாங்க. ஜங்குக் தான் வந்திருப்பான் போல. வயன் அப்படியே அவ கதவு சந்து வழியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக் அப்படியே டயர்டா வந்து அவன் பேக்கை வச்சுட்டு அப்படியே சோஃபால டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். ஒயன் பாக்குறத பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னன்ற மாதிரி கேக்குறான். ஒயன் அப்படியே ஜங்குக்க பார்த்து ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளும் திரும்பிடுறா. சரியான சிடுமூஞ்சி, ச்சே அப்படின்னு அப்படியே அவளும் ரூம்குள்ள போயிடுறா. இப்படியே டேஸும் போகுது. ஜங்குக்கும் எனக்கும் மேரேஜும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஜங்குக் தான் அப்படியே பெட்ல உட்காந்துட்டு வயனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வயனும் அப்படியே வந்து அவன் முன்னாடி நிக்கிறா. ஓ, ஜங்குக் அப்படியே வயனை பார்த்து என்ன நிக்கிற, ஆ உட்காரு அப்படின்னு சொல்லவும் வயனும் அப்படியே உட்கார்றா. ரெண்டு பேருமே ஒண்ணுமே பேசிக்கலாம் கொஞ்ச நேரம். அந்த இடத்துல அப்படியே அவ்வளோ சைலன்ஸ். ஸோ கொஞ்ச நேரத்துல ஜங்குக்கு அப்படியே அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒயன், "ம், சொல்லுங்க மாமா, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள்னு தெரியும்ல? "ம், அது அது நீ சொல்றதுக்குள்ளார விடிஞ்சிரும் போலயே. ஆ, தெரியும்ல, நீ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் டி. "ம், மாமா அது" அப்படின்னு அப்படியே அவளும் கைய பசஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஜங்குக்கு அப்படியே இதை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டே, சரிடி, சரி நீ போய் தூங்குன அப்படின்னு அப்படியே அவனும் படுத்துக்கிறாரு. பையனுக்கு தான் இப்போ ஒண்ணுமே புரியல. என்ன, நான் போய் தூங்கவா? அப்போ அப்போ இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு அவளும் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்திலே போயிட்டு பெட்டுக்கு அந்த சைட் படுத்துக்கிறா. ஐயோ, பயந்துக்கிட்டே வந்தேன், நல்ல வேலை மாமா எதுவும் சொல்லல அப்படின்னு அப்படியே அவளும் அவ பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்திட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துக்கிறா. அப்போ ஜங்குக்கு அப்படியே படுத்துக்கிட்டே ஒயன், "ஆ, சொல்லுங்க மாமா, என்ன?" அப்படின்னு அப்படியே அவளும் ஒரு மாதிரி தயங்கிட்டே கேக்குறா. அது நாளைக்கு காலையில கிளம்பிடுறேன்னு, உனக்கு போய் காலேஜ்ல அட்மிஷன் போட்டு வந்துருவோண்டி. என்ன, அட்மிஷனா? என்னடி எதுவுமே சொல்லாம இருக்க? ஆ, நாளைக்கு காலையில கிளம்பிடுறேன்னு,
போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. எங்க பையனுக்கு தான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருப்பா. ஆனா ஜங்குக்கு அப்படியே இவளுக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுப்பாருன்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டு பயந்துட்டு வந்தேன். நல்ல வேலை மாமா அதெல்லாம் எதுவும் சொல்லல. அவளும் அப்படியே படுத்து தூங்கிடுறா. ஒயன் அப்படியே ரொம்ப பயந்துட்டு தான் வந்திருப்பா இல்லையா. ஸோ ஜங்குக்கு இப்படி சொன்ன உடனே ஒயனுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஜங்குக்கு ஒயனுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததை நினைச்சு இதை விட வேற என்ன வேணும்னு அவளும் அப்படியே ஹாப்பியா தூங்கிருப்பா. நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு ஒயனை வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்த்து விட்டுருப்பாரு. ஆனா ஜங்குக்கு என்னமோ வேலை செய்யறது வேற காலேஜ்ல தான் ஒயனுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. ஸோ நம்ம தலைவிக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. டெய்லியும் நல்லா காலேஜ் போயிட்டு ஜாலியா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அரட்டை அடிச்சிட்டுன்னு செம்ம ஜாலியா இருந்துட்டு இருக்கா. ஜங்குக் தான் இவள டெய்லியும் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவாரு. ஸோ அப்ப மட்டும் ரொம்ப நல்ல புள்ளையாட்டம் ஜங்குக் கூட வந்துருவா. பட் ஆனா ஜங்குக் இப்படி போன உடனே செம்மையா அரட்டை அடிச்சிட்டு அப்படியே காலேஜ்க்கு ரவுடி மாரி நல்லா கெத்தா தெரியுறா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ இப்படி 3 months போகுது. இங்க ஒயன்னா அவசர அவசரமா காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. ஏ ஒயன், இதுக்கு தானே உன்னை சீக்கிரம் சொன்ன கிளம்புன்னு. எங்கேயாவது சீக்கிரம் கிளம்புறாளா பாரு. அம்மா கத்தாதானே, இதோ வந்துட்டம்மா அப்படின்னு அப்படியே அவளும் வாயில ஒரு பிரெட்டை எடுத்து வச்சுட்டு பேக்ல தான் எல்லாத்தையும் அவசர அவசரமா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இதுக்கு தாண்டி சொன்னேன், எல்லாம் நைட்டே எடுத்து வச்சா என்ன, எல்லாம் சோம்பேறித்தனம். அம்மா திட்டாத என்ன, நானே அவசர அவசரமா காலேஜ்க்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போதான் நீ வேற. ஆ அப்படியே உன்னை திட்டாம கொஞ்சம் வாங்கடி அப்படின்னு இங்க அப்படியே ஒயனோட அம்மா ஒயனை போட்டு திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஜங்குக்கு அப்படியே கிளம்பிட்டு கீழே இறங்கி வந்திருப்பாரு. ஒயனை உங்க அம்மா அப்படியே ஜங்குக்க பார்த்து, டீ ஜங்குக் கிளம்பிட்டியா, வா வந்து சாப்பிடு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா இல்லக்கா, நான் போயிட்டு ஒயனை டிராப் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய், அப்புறம் நீ வேற காலேஜ் போகணும்ல. இல்லக்கா, இன்னைக்குதான் புது காலேஜ் தானே ஜாயின் பண்ணும். ஸோ அதனால ஒரு 10 o'clock போனா போதும். ஓ, நீ சொன்னல, நான் தானே மறந்துட்டேன். சரி சரி, நீ போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்து சாப்பிடுன்னு அப்படின்னு அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. எங்க என்ன அப்படியே அவசர அவசரமா கிளம்பிட்டு அப்படியே ஜங்கு கூட தான் போறா. இங்க ஜங்குக்கு அப்படியே ஒயனை காலேஜ்ல ட்ராப் பண்றான். ஒயன் அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு ஜங்குக்க பார்த்து, பாய் மாமா அப்படின்னு அப்படியே அவளும் போறா. ஜங்குக் தான் போற அவளே பார்த்துட்டு அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜங்குக்கோட கார் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சைடு ஒயன்னா ஒருத்தருக்கு ஷாலை அப்படியே அவுத்து பேக்குள்ள வச்சுட்டு நல்லா ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து அவ லிப்ஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிட்டு தலையை பின்னிட்டு வந்திருப்பா போல. அதை அப்படியே விரிச்சு விட்டுட்டு லூஸ் ஹேரோட அப்படியே கெத்த உள்ள போறா. எங்க காலேஜ்ல யாருக்குமே ஒயனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. ஒயன் சொன்ன ஒரே ஆளு அவ ஃப்ரெண்டு ஃபயா மட்டும்தான் போல. இங்க நம்ம தலைவி அப்படி கெத்தா போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ ஃப்ரெண்டு ஃபயா தான் பார்த்து, ஏ ஒயன் வந்துட்டியா, வா வா வாடி அப்படின்னு அப்படியே அவகிட்ட ஓடி வரா. ஒயனும் அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறா. அப்ப ஃபயா அப்படியே ஒயனை பார்த்து, என்ன மேடம் இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க போல, என்னடி பண்றது, சீக்கிரமா வர வேண்டிய நிலமை. ஓ, அது சரி, பரவாயில்லடி, சீக்கிரமா வந்ததுக்கு கூட சலிச்சுக்கிற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. என்ன, உங்க ஜங்குக் மாமா இட்டுட்டு வந்து விட்டு போனாரா? ஆமாண்டி, இது என்ன புது கதையா அப்படின்னு அப்படியே அவங்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ஒயன், வா, காலையிலே அந்த பிசிக்ஸ் ப்ரொஃபசர் இருக்கால, அவ கிளாஸ் தான். என்ன, அவ கிளாஸா? அவ கிளாஸ்க்குலாம் எவனாவது போவானா? வாடி, நம்ம வேற எங்கேயாவது போலாம். ஏய், என்னடி, அவ கிளாஸ்க்கு போலியா என்ன? போல ஃபயா, வா, அவ கிளாஸ்க்குலாம் எவனாவது போவானா? பொறுமையா வரலாம், அட்டண்டன்ஸ் தானே, போனா போயிட்டு போகுது அப்படின்னு வயன் அப்படியே கிளாஸ்க்கு போக போற ஃபயாவையும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அவளும் போறா. இங்க ஜங்குக்கு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிருப்பான். வயன் அவங்க அம்மா அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அக்கா போதுங்கா, கொஞ்சமா வேணும், டேய் சாப்பிட்றா அப்படின்னு அப்படியே அவங்களும் இன்னும் நிறைய வைக்கிறாங்க. அப்புறம் என்னடா, இப்பதான் புது காலேஜ் ஜாயின் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போனா ஒன்றும் இல்லையா? அக்கா அதெல்லாம் இல்லை, அவங்க தான் 10 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா,
சரி சரி, நீ சாப்பிடு. அப்புறம் ஒயன் கிட்ட சொன்னியாடா நீ அவ காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறேன்னு? இல்லக்கா, இன்னும் சொல்லல. இனிமே தான் சொல்லணும். சரி, போய் ஒரேடியா ஜாயின் பண்ணிட்டு சர்ப்ரைஸா சொல்லிக்கலன்னு இருக்காங்க்கா. ஓ, அப்படி வேற. சரி சரி, நீ நடத்து அப்படின்னு அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. இங்க ஒரு 10 o'clock போல தான் ஜங்குக்கு அப்படியே காலேஜ்ல ஜாயின் பண்ணலான்னு அப்படியே வந்திருப்பாரு. பார்த்தா வயன் தான் அப்படியே நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கா. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு கிளாஸ் இல்லையா என்ன? இவ டைம் டேபிள்லாம் பார்த்தா ஃபுல்லா தானே இருந்தது அப்படின்னு அவனும் அப்படியே வயனை கூப்பிடலான்னு போறான். பட் அதுக்குள்ளார இங்க ஜங்குக்கு அப்படியே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ பிரேக் முடிஞ்சு அப்படியே வயனுக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்குது போல. இங்க ஜங்குக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் போல. இங்க வயனும் அவன் ஃப்ரெண்டும் தான் அவசர அவசரமா பிரேக் முடிஞ்சு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டு இருக்காளுங்க. இவன் என்ன இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே பார்க்கறான். வயனும் அவன் ஃப்ரெண்டும் அப்படியே கிளாஸ் முன்னாடி போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு ஃபயா அப்படியே இந்த சைட் கேட்க, அப்போ அந்த மேம் அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்து, வாட், எத்தனை மணிக்கு கிளாஸ்க்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு 2 பேரும் வரீங்க? இந்த ஒயன் தான் எப்பயும் லேட்டாக வரானா, இவ கூட சேர்ந்து நீயும் லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டியா ஃபயா? மேம், அது இல்லை மேம். பாரு, இவ்வளோ கேள்வி கேட்டும் நீ மட்டும்தான் பதில் சொல்கிற. அங்கே பாரு, அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கா பாரு அப்படின்னு அப்படியே ஒயனை பார்க்குறாங்க. மேம், அப்படிலாம் இல்லையே. என்ன அப்படிலாம் இல்லை? ஒரு நாளாவது நீ கிளாஸ்க்கு சீக்கிரம் வந்திருக்கியா? என்ன, பதில் சொல்லு, வாய் திறந்து பேசு. ஏ போடி, இவ ஒருத்தி சும்மா அவனா கிளாஸ்க்கு வந்திருக்கியா இல்லையா அவனா அப்படியே ரொம்ப பண்ணுவா. ஒன்று கிளாஸ்க்கு உள்ளே விடணும், இல்லை வெளியில் போங்கன்னு சொல்லணும். அது ரெண்டும் கட்டானா எதுவும் பண்ணாமல் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருப்பா. ஏ போடி அப்படின்னு ஒயன் அப்படியே இங்கே அவள் வாய்க்குள்ளே முணறிட்டு இருக்கா. அப்போ அந்த மேம் அப்படியே ஒயனை பார்த்து, என்ன ஒயன், உன்னை தானே கேட்டுட்ருக்கேன். மேம், அது அது இனிமேல் சீக்கிரமாக வந்துடுறோம். இனிமேல் சீக்கிரமாக வந்துடுறோமா? இத்தனை நாளும் அப்படி வந்து கிழிச்சிட்ட, இனிமேல் சீக்கிரமாக வர்றதுக்கு. போத் ஆஃப் யூ கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் நவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வர வழியே இல்லாமல் ஒயனும் ஃபயாவும் அப்படியே வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஏ ஒயன், ஏண்டி எல்லாம் ஒன்றால தான். ஃபயா, இது என்ன நம்மளுக்கு புதுசா? என்ன, இது வரைக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக திட்டு வாங்கியிருப்பேன், நீ கொஞ்சம் கம்மியாக திட்டு வாங்கியிருக்க, அவ்வளோதான். அடி போடி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கொஞ்சமாவது அவங்க இவ்வளோ திட்டுறாங்களேன்னு கொஞ்சமாவது உரைக்குதாடி. ஏ போடி, அவ கிடக்குறா என்னமோ அப்படியே ஒழுங்கா கிளாஸ் நடத்தி கிழிச்சிடுற மாதிரி தான். இருந்தாலும் ஒயன், என்ன ஃபையா, இருந்தாலும் வா போயிட்டு கேண்டீனில் போயிட்டு பப் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு இங்கே ஒயன் அப்படியே ஃபையாவை கேண்டீன் கிழித்துட்டு போயிடுறா. ஜங்குக்கு இதெல்லாம் அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்கான். இவளை காலேஜுக்கு படி காமிச்சா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே இங்கே செம்ம காண்டில் போகிறான். இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஒயனும் ஃபயாவும் அப்படியே கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஏ ஒயன், உனக்கு தெரியுமா இன்னைக்கு நியூ ப்ரொஃபஸர் வரானாண்டி? யார் வந்தா என்ன, அவர் வேலையை அவர் பார்த்தா நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். கெத்து தான் ஒயன், நீ ஒரு பயமுமே இல்லாமல் பேசிகிட்ருக்க. ஏய், இதில் என்னடி பயம் இருக்குது, வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு இங்கே அப்படியே ஒயன்னா நல்லா திமிரா உட்காந்துட்ருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ அப்படியே டைமும் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே ஒயன் கிளாஸ்க்கு தான் அப்படியே வரான். எல்லாரும் ஏஞ்சி அப்படியே விஷ் பண்ணுறாங்க. ஒயனும் அப்படியே எழுந்திருக்கிறா. பார்த்தா வந்திருக்கிறது ஜங்குக். ஒயன் அப்படியே அவள் முட்டை கண்ணை விரிச்சிட்டு அப்படி பார்த்துட்ருக்கா. என்ன, மாமாவா? எங்கள் ஃபயாக்கும் செம்ம ஷாக்கு. ஹே ஒயன், அது உங்கள் மாமா தானே? ஆமாண்டி, என் மாமாவே தான். எங்கள் ஜங்குக்கு அப்படியே, சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காருங்க என்ன அப்படின்னு அப்படியே ஒயனை தான் பார்க்குறான் நல்லா முறைச்சிட்டு. எங்கள் ஒயனுக்கு உயிரே அவள் கையில் இல்லை. அப்படியே பயத்தோட ஜங்குக்க பார்த்துட்ருக்கா. போச்சு, ஐயோ, இவர் எங்கே இங்கே வந்தார்? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நியூ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். என் பேர் ஜான் ஜங்குக். சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஜங்குக் அப்படியே கிளாஸ் எடுக்கலான்னு போகிறான். அப்போ யாரோ வந்து ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. ஜங்குக் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு அப்படியே அவனும் போயிடுறான். இங்கே ஒயன்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு உட்காந்துட்ருக்கா. அப்போ ஃபயா அப்படியே ஒயன் தோளில் கை வச்சு,
ஏய் என்னடி நியூ ப்ரொஃபஸர் உங்கள் மாமாவா? சொல்லவே இல்லை பத்தியா நீ? ஏய் ஃபயா, நீ ஒருத்தி. எனக்கே அவர் வராருன்னு தெரியவே இல்லை, என்கிட்டயே சொல்லலடி. என்னடி சொல்கிற? ஆமாம் ஃபயா, என்கிட்டயே சொல்லலை அப்படின்னு இங்கே அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் அப்படியே ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒயன், அங்கே பார்த்தியா? இப்போ வந்திருக்க ப்ரொஃபஸர் எவ்வளோ அழகாக இருக்காருல்ல. சின்ன வயசு போலடி, பார்க்கறதுக்கு நல்ல செம்மையா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அப்போது இன்னொருத்தி அப்படியே, ஆமாண்டி, எனக்கெல்லாம் இவரு மாரி புருஷன் வேணும்னு ஆசை அப்படின்னு அப்படியே சொல்லிடுறா. ஒயனுக்கு இது கேட்டு தான் கோவம் வருது. ஒயன் அப்படியே அவளை முறைக்கிறா. ஏய் என்னடி முறைக்கிற? நான் சொன்னேன் சும்மா. அந்த ப்ரொஃபஸர் நல்லா பார்க்க இருந்தாலும் அழகாக தானே இருக்காரு. ஏய் நீங்களாம் சொல்லுவீங்கடி சொல்லுவீங்க. என் மாமாடி அது, என் புருஷன் எப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க பாரு. இவளுங்க கண்ணெல்லாம் ஒஞ்சு போக. ச்சே, என் புருஷனை பற்றி என்கிட்டே பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போ ஃபயா அப்படியே ஒயனை பார்த்து, ஒயன் சரிடி டென்ஷன் ஆகாதன்னு. ஐயோ நீ வேற ஃபயா, ஏன் நிலமை புரியாமல் பேசுகிற? என் மாமா தான் என் ப்ரொஃபஸரா? நான் இனிமேல் செத்தேன். அப்போ லீ தான் அப்படியே அவள் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஒயன் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அப்படியே பேர் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீ. ஏய் சொல்லுடி, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே அவங்க இங்கே பேசிகிட்ருக்க ஜங்குக் தான் அப்படியே திரும்பியும் வந்திருப்பான். இங்கே இவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்ருக்கத ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அப்படியே செம்ம கோபமாக வருது. என்ன பண்ணிகிட்ருக்கா இவ? அவங்க கூட அப்படியே க்ளோஸாக உட்காந்துட்ருக்கா, காண்டேத்துறாள் என்ன? அப்போது ஜங்குக் அப்படியே எல்லாரையும் பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு. லீ ஜங்குக் வந்திருப்பான்றதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவன் பிளேஸில் உட்காடுறான். இங்கே ஒயன்னா அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக் அப்படியே ஒயனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். போச்சு, சும்மாவே எனக்கு அப்படி திட்டு விழுகும், இனி சொல்லவா வேணும்? நான் வேற தலைமுடியெல்லாம் விரிச்சு விட்டுட்ருக்கேன், இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவ்வளோதான் அப்படின்னு ஒயனை அப்படியே எங்கள் பயத்துலேயே கிளாஸும் கவனிக்கிறா. இப்படியே சாயந்தரம் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே ஒயனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறாரு. அந்த என்டையர் ரைடுமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. எங்கள் ஒயன் அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே வந்து அவசர அவசரமாக அப்படியே அவள் ரூமுக்கு தான் போகிறா மேலே. ஒயன் நில்லுடி, ஏன்டி இவ்வளோ அவசர அவசரமாக போகிற? ஆமாம் இல்லை, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன்னு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு பதில் கூட ஒழுங்காக சொல்லாமல் அப்படியே மேலே போகிறா. இவங்க பின்னாடியே அப்படியே ஜங்குக் தான் வராரு. டேய் ஜங்குக், என்னடா ஆச்சு? ஏன் அவள் அப்படியே அவசர அவசரமாக மேலே போயிட்டுருக்கா? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னு அப்படியே அவனும் மேலே ரூமுக்கு தான் போகிறான். இங்கே ஒயன் அப்படியே போயிட்டு பேக் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஐயோ போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ பின்னாடியே அப்படியே ஜங்குக்கும் வந்து ரூம் டோரை சாத்திட்டு ஒயனை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஒயன் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கை நிமிர்ந்து பார்த்து, கடவுளே இப்போ என்ன நடக்க போதும்? ஒயன், மாமா. என்னடி பண்ணிட்டு இருந்த காலேஜில்? மாமா அது என்ன? அது காலேஜ் உன்னை எப்போ இட்டுட்டு வந்து விட்டேன் காலையில்? அது 8:15. உனக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? 8:30 மாமா. சரி, அப்போது மேடம் காலைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அது என்னடி அது? என்ன அது? சீக்கிரமாக உன்னை கிளாஸ் கிட்டிட்டு வந்து விட்டு போனா என்ன? காலேஜில் திரிஞ்சிட்ருக்கியா சுற்றிட்டு? அது மாமா. என்னடி மாமா? என்ன மாமா? நானும் பார்த்துட்ருக்கேன், அப்படியே சுற்றி திரிஞ்சிட்டே இருப்ப போல். காலையில் சீக்கிரமாக கொண்டு வந்து உன்னை இதுக்கே மற்ற பசங்க மாரி என்னடி பஸ்ஸில் போ அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கோம். இல்லை உன்னை அழகாக கூப்பிட்டு போய் விட்டு வந்து பார்த்துட்டு இருந்தா இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படின்னு அப்படியே ரொம்ப கோவமாக முறைச்சிட்டே ஒயனை பார்த்து கேட்குறான். ஒயனுக்கு அப்படியே வார்த்தையே வரல. அவள் அப்படியே ஒரு மாதிரி தலையை குனிச்சிட்டே பயத்தோடு நின்றுட்டுருக்கா. சொல்லுடி சொல்லு, கிளாஸை கட்டடிச்சிட்டு சுற்றிட்டுருக்கியா நீ? அது மாமா. சரி, உனக்கு காலையில் எப்படி கொண்டு போய் விட்டேன்? காலைல போகும்போது எப்படி போனேன் சொல்லு. ஷாலெல்லாம் போட்டு தலையெல்லாம் பின்ட்டு அப்படி தானே போனேன். ஆனால் நான் பார்க்கும்போது ஷால் இல்லை, தலையை அப்படி விரிச்சு விட்டு
அப்படி உட்காந்துட்ருக்க? வெளியிலனா பரவாயில்ல, உங்கள் காலேஜில் ரூல்ஸ் இருக்குது தானே, சுடிதாருக்கு ஷால் போட்டு பின் பண்ணணும்னு சொல்லுடி, இருக்கா இல்லையா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அழுத்தி நல்லா கத்தி கேட்குறான். இருக்கு மாமா, இருக்கு. அப்புறம் என்னடி, அப்புறம் என்ன அப்படியே ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தெரிஞ்சிட்ரு? என்ன காலேஜுக்கு படிக்க போறியா? இல்லை வேணாம், சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இனிமேல் ஒழுங்காக தலையை பின்னிட்டு அவுக்காம ஷால் நல்லா 2 சைடு பின் பண்ணிவிட்டு ஒழுங்காக போயிருக்கணும், புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். புரியுது மாமா, புரியுது. அப்புறம் யார் அவன் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தானே, என்ன 2 பேரும் அப்படியே அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க, அப்படியே ஒராசிட்டு? மாமா அது என்னடி, என்ன அவ்வளோ க்ளோஸாக உட்கார அளவுக்கு என்னடி பிரச்சனை? அப்படியே அவன் வாய்ஸ் ரோ விட்டுட்டு எழுந்துச்சி வந்து உன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஆ மாமா, அது அவன் என் ஃப்ரெண்டு மாமா. அதுக்கு அப்படி வந்து அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்ருப்பானா? இப்படி பாரு என், இனிமேல் அவன்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற வேலை வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். இனிமேல் அப்படி பார்த்தேன், இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ஐயோ, எப்படி திட்டுறாரு கடவுளே, எவ்வளோ கோவப்படுறாரு, எனக்கே பயமாயிடுச்சு சுத்தம். இனி ஷாலெல்லாம் குத்திட்டு பின் பண்ணிட்டு தான் போகணுமோ? ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? அடுத்த நாள் அப்படியே ஒயனெல்லாம் தலையெல்லாம் பின்னிட்டு ஷாலெல்லாம் பின் பண்ணிட்டு அப்படியே போகிறா. ஜங்குக் தான் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு ஒயன் கிளாஸ்குள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு அவனும் அப்படியே கிளாஸ் எடுக்க போகிறான். ஸோ எங்கள் ஒயன் அப்படியே கிளாஸ்குள்ளே போகிறா. ஒயனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, ஒயன் என்னடி ஷாலெல்லாம் பின் பண்ணிவிட்டு தலையெல்லாம் அப்படி பின்னிலாம் போட்டு வந்திருக்கேன், இவளுங்க வேறு வயிற்றுச்சல் கிளப்புறாளுங்க அப்படின்னு அவளும் அப்படியே அவள் ப்ளேஸில் உட்காந்துட்டு ஃபயாவை தான் பார்க்குறா. ஃபயா அப்படியே இவளை பார்த்து, என்ன ஒயன் அவங்க மாமா வேலையெல்லாம்? ஆமாண்டி அப்படின்னு அப்படியே அவனும் தலையாட்டிட்டு உட்காந்துட்ருக்கா நல்லா சோகமாக. எப்படி இருந்தால் நம்மளை இப்படி ஆக்கி விட்டாரே இவர் அப்படின்னு. ஸோ இப்படியே டேஸும் போகுது. ஒயனிங்க அப்படியே அவங்க காலேஜில் ஸ்போர்ட்ஸ் மேட்ச் நடக்குதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்க்க வந்திருக்கா. அதில் லீயும் விளாட்றான் போல. அன்னைக்கு அவங்க டீமும் அப்படியே வின் பண்ணிடுது. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் அப்படியே அங்கே வரான். ஸோ இங்கே டீம் வின் பண்ண சந்தோஷத்தில் லீ தான் அப்படியே போயிட்டு நேராக ஒயனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒயன் ஜெயிச்சிட்டோண்டி, காலேஜ் ஜெயிச்சிட்டோம். ஆமாம் லீ, ஆமாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு அவளும் அப்படியே அவனை ஹக் பண்ணியிருப்பா. ஸோ எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே இதெல்லாம் பார்த்து செம்ம கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்கா இவளை அப்படின்னு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஒயன் தான் அப்படியே இதை பார்க்குறான். ஆத்தி மாமாவா அப்படின்னு ஒயனை அப்படியே டக்குன்னு லீயை தள்ளிட்டு, என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே அப்படின்னு அவளும் அப்படியே கொஞ்சம் எட்ட நின்றுக்கிறா. இவருன்னு இப்படி முறைச்சிட்ருக்காரு, போச்சு. அன்றைக்கி அப்படி திட்டினாரு, இவன் பக்கத்தில் உட்காந்ததுக்கு இன்றைக்கி ஹக் பண்ணதுக்கு என்னெல்லாம் கேட்க போகிறாரோ. ஐயோ கடவுளே, இப்போயே பயமாக இருக்கே அப்படின்னு அப்படியே அவனும் நின்றுட்டுருக்கா. ஸோ அன்றைக்கி அப்படியே கார் ரைடு அந்த ரைடு அவ்வளோ சைலண்ட்டாக போகுது. ஸோ இங்கே அப்படியே அவங்க வீடும் வருது. என்ன அப்படியே இறங்கி நேராக அவன் ரூமுக்கு தான் போகிறா. ஜங்குக்கும் அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அவரும் ரூமுக்கு போய் டோரை தான் டக்குன்னு சாத்துறாரு. அப்போ ஒயனை அப்படியே ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஒயனை பார்த்து, என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு? என்ன மாமா அப்படி தெரியாத மாதிரி கேட்காதண்ணே, என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படியே கிரவுண்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாமா அது என்ன அது என்னடி கிரவுண்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படியே அத்தனை பேரை பார்க்குறாங்க, அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருங்க. மாமா அது அது அவன் ஜெயிச்சிட்டான்ற சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சோம். ஓ அப்படியா? நான் என்னடி சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? வந்த அன்னைக்கு அவன் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேனா இல்லையா? மாமா அது என்ன அது என்னடி அது அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒயன்கிட்ட போகிறான். மாமா அது என்னடி அது அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒயன்கிட்ட போய் ஒயன் அப்படியே இடுப்போடு சேர்த்து கிட்ட இழுக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க?
அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறியாடி? ஆ அது ஏதோ தெரியாம. என்னடி தெரியாம? என்ன தெரியாம அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே வாயனை கிஸ் பண்ணுறான். மாமா என்ன பண்ணுறீங்க? மாமா மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களாடி நீங்கள்? ஏன் தப்பு தான்டி, ஏன் தப்பு தான். கல்யாணம் முடிஞ்சு சரி சின்ன பிள்ளையாச்சே ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டது ஏன் தப்பு தான்டி, என் தப்பு தான். மாமா என்ன மாமா பேசுகிறீங்க? அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களாடி நீங்கள் அப்படின்னு அப்படியே ஒயனை நல்லா இன்னும் கிஸ் பண்ணுறான். ஒயன் சொல்ல சொல்ல ஜங்கு காதுல எதுவுமே விலகலை. ஜங்குக்கு அப்படியே ஒயனை அப்படியே கிஸ் பண்ணிட்டே நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒயனை அப்படியே பெட்டில் போட்டு ஜங்குக்கு அப்படியே ஒயனுக்கு மேலே வரான். மாமா என்ன பண்ணுறீங்க? இங்கே பார், சும்மாரு, எனக்கு இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒயன் கையை பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்லேயே ஒயன் அப்படியே ஆஃப் ஆயிடுறா. ஜங்குக்கோட கை அப்படியே அப்படி ப்ளே ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கு அப்படியே பண்ணுறான். மாமா ஏ ஒயன் கொஞ்சண்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோண்ண. மாமா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. புரியுதுடி, புரியுது, கொஞ்சம் பொறுத்துக்கோடி. மாமா மாமா கொஞ்சம்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோண்ண அப்படின்னு அப்படியே பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒயனும் அப்படியே பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணிட்டு அப்படியே டயரில் படுத்திருக்காங்க. ஒயன் அப்படியே ஜங்குக்கோட ஆர்ம்ஸில் அப்படியே செக்யூர்டாக படுத்திருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஒயன் 4 ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஒயனை அப்படியே பார்க்குறான். ஒயன் அப்படியே ஜங்குக்க பார்த்து ஐ லவ் யூ டு மாமா அப்படின்னு சிரிக்கிறா. என்னடா இது அதிசயமாக இருக்கு, அதுக்குள்ளார லவ் யூ டு சொல்லிட்டியா? ஏன் சொல்லக்கூடாதா என்ன? இல்லை, நீ தான் என்கிட்ட பேசணுன்னாலே பயப்படிவேடி. அது எந்த நேரமும் அப்படி சிடிச்சிட்டுன்னு இருந்தால் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க தான். அதுக்கு என்னாடி என்ன சிடிச்சிடுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டேன்? ஆமாம், அப்புறம் எப்பயுமே ஒரு மூஞ்சி வச்சிருந்தா? அது நீ எந்த நேரமும் சொல் பேச்சே கேட்காம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அப்படி தாண்டி இருக்க முடியும். சரி சரி, ஆனால் ரொம்ப தான் பொசசிவ் ஆகுது உங்களுக்கு. பின்ன என் பொண்டாட்டி மேலே எனக்கு பொசசிவ் ஆகாதா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒயினை நல்லா இன்னும் இழுத்து நல்லா இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். சரி சரி என் பொசசிவ் மாமா, இனிமேனா டெய்லியும் கொஞ்சம் சிரித்து பேசுங்க. இனிமே பாருடி, டெய்லியும் என் முத்தம் மழைய, அதெல்லாம் நான் நல்லா தான் பேசுவேன். நீ தான் அப்படியே ஒன்றும் சொல் பேசி கேட்காம தெரியறதுனால அப்படி இருந்தேன்டி. இனிமே பாரு டெய்லியும் உனக்கு எப்படி இருக்கும்னு. நீங்கள் எந்த மீனிங்கில் சொல்கிறீங்க? அது எல்லா மீனிங்லையும் தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு ஒயன் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குறான். மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவள் அப்படியே ஷையா அவங்க கூட செஸ்லேயே அவள் ஃபேஸை புதைச்சிக்கிறா. வர்றா, வெக்கெல்லாம் படம் தெரியுமாடி உனக்கு? அதெல்லாம் நிறையவே பாடுவேன், நீங்கள் வர சும்மா இருங்க அப்படின்னு அழகாக இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டே தூங்கிடுறாங்க. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது இந்த ஒன் ஷாட்? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எப்படி இருந்தது ஒன் ஷாட்னு சொல்லிட்டு. நான் பார்ப்பேன்டா, ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். Until then, bye your Ruby. Bye bye, love you all.